லிரிசிஸ்ட் மதன் காக்கி அவர்கள் பழைய சாங்ஸை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு எந்தெந்த பாட்டை எழுதிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆலயமணி படத்துல சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்ற பாடல்ல வர்ற எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, இந்த வரிகளை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் சீதாராமன் படத்துல வந்த கருமுகில் அப்படின்ற பாட்டுல வர்ற இந்த வரிகளை எழுதியிருக்காரு. எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, அடுத்ததா நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டு முன்னாள் காதலிக்காக ஹீரோ பாடுற மாதிரி இருக்கும். எங்கிருந்தாலும் வாழ்க இதயம் அமைதியில் வாழ்க. இந்த சாங் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு மிருதன் படத்துல வர்ற இந்த பாடலை எழுதி கொடுத்திருக்காரு. முன்னாள் காதலி என் முன்னாள் காதலி. அடுத்த சாங்க பலே பாண்டிய படத்துல வந்த அத்திக்காய் காய் காய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டோட முடிவுல பாத்தீங்கன்னா காய் காய் அப்படின்னு முடியும். சேம் இந்த மாதிரி ஒரு சாங் எழுதணும் அப்படின்றதுக்காக இந்த சாங் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு நாய்கள் ஜாக்கிரதை படத்துல இவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு வந்து மனிதனுக்கும் நாய்க்கும் இடையில இருக்க உறவை குறிப்பிட்டு வர்றதுனால இந்த பாடல் வரிகளோட கடைசியில நாய் நாய் அப்படின்னு முடியும். இந்த மாதிரி மதன் காக்கி அவருடைய பாடல்கள்ல உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸை கண்டுபிடிச்சு நம்மளோட சேனல்ல ஃபுல் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஷார்ட்ஸ் வெறும் ட்ரெய்லர் மட்டும் தான். மெயின் பிக்சர் ஃபுல் வீடியோவா நம்ம சேனல்ல இருக்கு. கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.